கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 4:6. வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். Better 1 handful with tranquility than 2 handfuls with toil and chasing after the wind. காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு 2 கை நிறைய இருப்பதை விட மன அமைதி 1 கையளவு இருப்பதே மேல். ஆமென். பிரசங்கியின் புத்தகத்தில் சாலமோன் உலக வாழ்க்கையை ஆராய்கிறார். மனிதர்கள் அதிகம் சம்பாதிக்க, மற்றவர்களை மிஞ்ச, புகழை பெற என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் கண்டுபிடித்த உண்மை, இவை எல்லாம் காற்றை பிடிப்பது போன்றது, வெறும் வெற்றிடம். அதற்குள் இந்த வசனம் ஒரு பெரிய வாழ்க்கை நெறியை சொல்கிறது. அது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இங்கு 2 கைப்பிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, 2 கைப்பிடி என்றால் என்ன? அளவுக்கு மீறிய வேலை, ஓய்வு இல்லாத வாழ்க்கை, எப்போதும் மேலும் உயர வேண்டும் என்ற மனநிலை. இதன் விளைவுகள் உடல் சோர்வு, மன அழுத்தம், குடும்பத்தில் தூரம், தேவனோடு உறவு குறைவு. இன்றைய வாழ்க்கையில் பணம், பதவி, வசதி என்று எல்லாம் கிடைத்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லை என்றால் அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. இந்த வசனம் வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. 2 கைப்பிடி நிறை, பொருளாதார பெருக்கம், ஆனால் அமைதி இல்லை. இது அதிக செல்வம், வெற்றி, சாதனை, ஆல் அவுட்வர்ட் சக்சஸ். ஆனால் அது கவலை, மன அழுத்தம், போட்டி, பேராசை இவற்றோடு சேர்ந்திருந்தால் அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. உலகம் சொல்வது மேலும் பெறு, மேலும் சேமி என்று. ஆனால் வேதாகமம் சொல்வது அமைதி இல்லாமல் எல்லாம் வீண். 1 கைப்பிடி என்றால் என்ன? தேவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வது, திருப்தி மனம், சமநிலை வாழ்க்கை. இது சோம்பேறித்தனம் அல்ல, ஞானமுள்ள தேர்வு. இதில் முக்கியம் என்னவென்றால், குறைவாக இருந்தாலும் தேவனோடு இருந்தால் அது போதும். இது எளிய வாழ்க்கை, திருப்தி, தேவனோடு நடக்கும் வாழ்க்கையை குறிக்கிறது. உள்ள அமைதி, மன நிறைவு, தேவனின் சமாதானம். குறைவாக இருந்தாலும் அமைதியுடன் வாழ்வதே உண்மையான செல்வம். தேவன் நமக்கு இங்கு போதிப்பது, அமைதி இல்லாத பெருக்கத்தை விட அமைதியுள்ள சிறியதுதான் நலம். அமைதி, அமைச்சலோடு என்ற இந்த வார்த்தை தான் இந்த வசனத்தின் முக்கிய பகுதி. அமைதி, குவைட்னஸ், பீஸ். இது வெளிப்புற அமைதி அல்ல, உள்ளார்ந்த சமாதானம். இது தேவன் தரும் சமாதானம், எல்லா புத்தியையும் கடந்து நிலைக்கும் சமாதானம். இந்த அமைதி வந்தால் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் மனம் நிலையாக இருக்கும். குறைவில் கூட சந்தோஷம் இருக்கும். இந்த வசனம் நமக்கு வாழ்க்கை சமநிலையை கற்றுக் கொடுக்கிறது. உலகம் சொல்கிறது மேலும் சேகரி, அதிகம் உழை, பணம்தான் மகிழ்ச்சி என்று. ஆனால் வேதம் சொல்கிறது, திருப்தியாய் இரு, ஞானமாய் வாழ், தேவன் பிரசன்னம்தான் சமாதானம், மகிழ்ச்சி என்று. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் என்று நீதிமொழிகள் 15:16 வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து வாழ்வது பெரிய செல்வத்தை விட உயர்ந்தது. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம்.
என்று நீதிமொழிகள் 17:1 வாசிக்கிறோம். அமைதியுள்ள எளிய வாழ்க்கை சண்டையுள்ள வளமான வாழ்க்கையை விட சிறந்தது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பவுலடிகளாரும் அறிவுறுத்துவதை 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம். தேவ பக்தியும் திருப்தியும் சேர்வதே உண்மையான லாபம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துவதை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம் இருதயமும் இருக்கும். நம் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே நம் வாழ்வு. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் 4 முக்கிய பாடங்கள். 1, பொருள் பெருக்கம் அமைதியை தராது. 2 கைப்பிடி தட் இஸ் ஈக்குவல் டு உலக வெற்றி. ஆனால் உள்ளம் கலக்கம். பணம் மட்டுமே நோக்கமாக வைத்தால் அமைதி போய்விடும். 2, திருப்தி தேவனிடமிருந்து வரும். 1 கைப்பிடி தேவன் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வது. உங்களிடம் இருப்பவைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறீர்களா? நம்பர் 3, தேவ சமாதானமே உண்மையான ஆசீர்வாதம். மன அமைதி தேவனின் பரிசு. தினமும் தேவனோடு உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். 4, பேராசையை விட்டுவிட்டு திருப்தியை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் இன்று எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? அதிகமான செல்வம், புகழ், பதவியையா, அல்லது அமைதியும் சமாதானமும் நிறைந்த அன்பான வாழ்க்கையையா? சுருக்கமாக சொல்வதானால், இன்றே உங்கள் முன்னுரிமைகளை சோதிக்கவும். நான் அமைதியை இழந்து எதை தேடுகிறேன்? 2, உங்கள் திருப்தியை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் தேவனுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை விட்டு விடாதீர்கள். 3, ஓய்வு மற்றும் தேவ சமூகம். வேலை மட்டுமல்ல, தேவனோடு நேரம் செலவு செய்யுங்கள். 4, ஒப்பீட்டை நிறுத்துங்கள். மற்றவர்களோடு ஒப்பிட்டால் எப்பொழுதும் மன சஞ்சலம் வரும். 2 கைப்பிடி உலகமயமான வாழ்க்கை, 1 கைப்பிடி தேவமயமான வாழ்க்கை. இதில் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அமைதி இல்லாத செல்வம் சுமை, அமைதி உள்ள சிறியது ஆசீர்வாதம். தேவன் நமக்கு கொடுக்க விரும்புவது சமாதானமும் திருப்தியும். Today's verse teaches a profound life principle. A peaceful, content life is far better than a stressful, wealth-driven life. 2 handfuls represents restless, striving, overwork and endless desire, which lead to anxiety and emptiness. 1 handful with quietness represent contentment, balance and inner peace that comes from God. The verse encourages to choose peace over pressure, contentment over comparison, and God-centered living over material pursuit. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த வசனத்தின் ஆழமான உண்மையை எங்கள் இருதயத்தில் பதிய செய்ய வேண்டுகிறோம். பேராசையிலிருந்து எங்களை விடுவித்து திருப்தியுள்ள மனதை அருளும். உலகத்தின் ஓட்டத்தில் அல்ல, உம்முடைய சமாதானத்தில் வாழ உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையாக இருக்கட்டும். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.